வெறும் முட்டையை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு இந்த வடையை பண்ணேன்னு சொன்னால் நம்புவீங்களா? வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு வடை செய்ய முடியும்னா அது இதுதாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள்னா லிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் தேவையான பொருள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பவுலில் 3 அவிச்ச முட்டை, 1 கப் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு பைண்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இது இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா முன்ன பின்னா தேவைப்படும். நான் போட்டது அளவுக்கு தான் போடணும்னு இல்லை. இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் நல்லா மைய முட்டையை போட்டு நசிக்கிறாதீங்க. ஓரளவுக்கு நசுக்கி ரவுண்டாக போண்டா மாதிரி பிடிச்சி அதை வடை மாதிரி தட்டிக்கோங்க. நம்ம அந்த பருப்பு வடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதை தட்டினதை எடுத்து ஓட்ட வடை மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த தட்டு லைக் நம்ம உளுந்த வடை மாதிரி பண்ணலனாலும் ஓட்ட வடை மாதிரி பண்ணிக்கலாம். சூடான எண்ணெயில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 சைடும் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த 10 மினிட்ஸ் ஈஸி முட்டை வடை ரெடிங்க. இதுக்கு பெருசாக மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம சிம்பிள், செம்ம டேஸ்டி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.